நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாழைப்பந்தல்ங்க. இந்த இடத்துல அவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோட டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாதுங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். செடிகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ட்ரைனேஜில் கூட விட்டுடலாம். இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. ரிங் போட்டு பூமிக்கு கீழே போனால் இந்த தண்ணி இஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸ்டாக டேங்க் செஞ்சு கொடுப்போம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டு இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையை வடிவமைச்சிருக்கோங்க. 365 நாளும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீராக இருக்கிறதுனால பாக்டீரியானால ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியும். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க், அதாவது கான்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது, அந்த மாதிரி எந்த நீங்கள் பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் 2000 ரூபாய் செலவு பண்ணி பாக்டீரியாவை உள்ளே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இப்போ இந்த டேங்கை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.